ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இந்த நாளிலே இன்றைக்கு அதிகமாக மறக்கப்பட்ட, அதிகமாய் பேசப்படாத ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு அதிகமாக இம்மைக்குரிய காரியங்களை பேசுகிற செய்திகள் ஏராளம். மறுமைக்குரிய காரியங்களை பேசுகிற மக்களும் குறைவு, அதை சிந்திக்கிற மக்களும் குறைவு. ஏனென்றால் இந்த உலகத்தின் பாடுகள் இந்த உலகத்தின் காரியங்களை சிந்திக்க வைக்கிறது, அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறது. இந்த நாளிலே மறுமை குறித்த, நித்தியத்தை குறித்த ஒரு செய்தி. அன்பானவர்களே, உலக வாழ்க்கை குறுகினது, நித்திய வாழ்க்கை நீளமானது. The life is short, but eternity is long. இந்த உலக வாழ்க்கை குறுகின வாழ்க்கை, நாம் வாழப்போகிற வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக தான் இந்த தற்காலிகமான வாழ்க்கை. அந்த நீடித்த வாழ்க்கைக்காக தான் இது குறுகிய கால ஒரு வாழ்க்கை. லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இந்த உண்மை அநேகருக்கு புரிவதில்லை. அநேகர் நினைக்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து இங்கேயே நாம் ஜீவிய காலமெல்லாம் வாழ்வோம். இல்லை அன்பானவர்களே, இது கொஞ்ச காலம். இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். அவருடைய கருத்து என்னவென்றால், ஒரு வழிப்பிரயாணங்கள், இன்னொரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாம் போகிறோம். ஒரு டிரான்சிட். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டுமானால் ஒன்று லண்டன், அல்லாவிட்ட ஜெர்மனி, ஏதோ ஒரு இடத்துல நாம் அதை டிரான்சிட் ஆகித்தான் போக வேண்டும். அதுபோல ஒரு இடத்திற்கு போகிற அந்த இடத்துல சற்று நாள் தங்கி நாம் தாபரிக்கிறோம். ஒரு இடத்திலிருந்து வந்தோம், தாயின் வயிற்றிலிருந்து இருந்தோம், இந்த உண்மையிலே கொஞ்ச நாள் வாழப்போகிறோம். ஆனால் ஒரு மெய்யான நகரத்துக்கு நிரந்தரமான வாழப்போகிற மனிதர்கள். இதை குறிக்கிற ஒரு செய்தியை எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான. அன்பானவர்களே, இந்த என்னுடைய செய்தியினுடைய பொருள், அதை அல்ல அதிலும் மேன்மையான ஒன்றை அவர்கள் விரும்பினார்கள். எதை அல்ல? 14ஆம் வசனம், இந்த பூமி. அடுத்தபடியாக 15ஆம் வசனம், விட்டு வந்த தேசம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய சிந்தை எல்லாம் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். காலை எழுந்தது முதல் இரவு நேரம் வரை எண்ணத்தை புசிப்பது, எப்படி வாழ்வது, எப்படி உடுத்துவது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். இன்றைக்கு பாடுள்ள ஒரு வாழ்க்கை. நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இதற்காகவே காலம் முழுதும் நாம் வாழ்கிறோம். அன்பான சகோதரிகளே, காலை எழுந்தவுடன் சமையலறை, இரவு முழுவதும் அதே சமையலறை. அன்பானவர்களே, அரைத்த மாவை அரைப்பது, துவைத்த துணிகளை திரும்ப துவைப்பது, வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு அதில் செலவு பண்ணுகிறது. அன்பானவர்களே, அவைகள் முக்கியம். அவைகளை விட ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். That is important, but God is more important. Priorities in priorities. அதை அல்ல, திரும்ப சொல்லுகிறேன், அதை அல்ல, உணவை அல்ல, உடைகளை அல்ல, இவ்வுலகத்தின் மேன்மை அல்ல, இவ்வுலகத்தின் வாழ்க்கை அல்ல, அதை அல்ல. அந்த அதை அல்ல என்று சொல்லும் போது, நீங்கள் எதை வேண்டுமானாலும் அங்கே கூடிட்டிடங்களை நிரப்புக, எதை வேண்டுமானாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். பணம், ஆஸ்தி, செல்வம், செல்வாக்கு, ஆடம்பரங்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்தை பேசுகிற பலர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, ஆடம்பர வாழ்க்கை அல்ல, சொகுசான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் இப்படி சொல்லுகிறார்கள், தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் படைத்தார், என்னிடத்தில் கொடுத்தார், அனுபவி ராஜா என்று சொன்னார். இல்லை அன்பானவர்களே, அவைகள் நல்லது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது நமக்கு நேர்த்தியாயிராது. பவுலுடையான் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களை தகுதியான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீங்கள் உடுத்துகிற உடை தகுதியானதானா? நீங்களுடைய பேசுகிற பேச்சு தகுதியானதானா? சிலர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார்கள். எனவே எதை வேண்டுமானாலும் பேசலாம். என்னுடைய வாழ்க்கை தகுதியாக இருக்க வேண்டும், என் உடை தகுதியாக இருக்க வேண்டும், நான் பேசுகிற என் பேச்சு தகுதியாக இருக்க வேண்டும், என் நடையும் என் உடையும் என் பாவனையும் என் சொல்லும் என் செயலும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். செல்வின் யூஸ் என்ற பக்தன் இப்படி சொன்னார், there are so many talkers but only few walkers. இன்றைக்கு பேசுகிற மக்கள் ஏராளம், நடக்கிற மக்கள் மிக குறைவு. There is a vast gap between our Christian talk and Christian walk.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இல்லை அன்பானவர்களே, வாழ்க்கை தான் வார்த்தை, வார்த்தை தான் வாழ்க்கை. அன்பானவர்களே, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை உண்டு. Our life has more song than what we preach. அன்பானவர்களே, இந்த நாளிலே அதை அல்ல, எதை அல்ல அன்பானவர்களே, இந்த உலகத்தின் செல்வம். இவர்கள் யார் தெரியுமா? வாழ்க்கையிலே செல்வ சீமானாய் வாழ்ந்தவர்கள். அந்த பெயர்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். 8ஆம் வசனம் ஆபிரகாம், 9ஆம் வசனம் யாக்கோபு, அடுத்து 20ஆம் வசனம் ஈசாக்கு, அடுத்து 22 களஞ்சங்களை திறக்கிற எகிப்தின் அதிபதிக்கு சொந்தக்காரனான யோசேப்பு, அடுத்து 23ஆம் வசனம் பார்வோன் அரண்மனை வளர்ந்த மோசே. எல்லாரும் சிறந்த, அதாவது உலகத்தினுடைய செல்வாக்கிலே வாழ்ந்தவர்கள். ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்கிறது, அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விருத்தி அடைந்தான், அவன் பெரியவனானான், பணத்திலே பெரியவன், அந்தஸ்திலே பெரியவன். மோசே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். அன்பானவர்களே, இவரெல்லாரும் அதை அல்ல, அந்த பொருளாதாரத்தை அல்ல, மேன்மை அல்ல, செழிப்பை அல்ல, அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்றை விரும்பினார்கள். அன்பானவர்களே, ஒன்றை விரும்ப வேண்டுமானால் அதை குறித்த ஒரு தெளிவு அவசியம். வித்தவுட் என்லைட்மென்ட் யூ cannot have the involvement. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லாவிட்டால் அந்த ஒன்றிலே அர்ப்பணம் இருக்காது. அன்பானவர்களே, ஒன்றுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமானால் அதை குறித்த வெளிச்சம் தேவை. இந்தியாவில் வந்த மிகப்பெரிய மிஷனரிமார்கள், திரண்ட ஆஸ்தி உடையவர்கள், செல்வாக்கு உடையவர்கள், ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்த சிடி ஸ்டாட் தேசத்திலே வந்து இந்திய மண்ணிலே மரித்திர மிகப்பெரிய பசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். அன்பான ஒரு ஐடாஸ் கடாஸ்கர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பண்டிட் ராமாபாய், எல்லாரும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், செல்வ சீமானாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்திய மண்ணிலே வந்து இந்திய மண்ணிலே மரித்து ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. சிலர் தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து திண்ணையிலே படுத்து தூங்கி தேசத்திலே மிகப்பெரிய சாதனையாளர்களாய் மாறி இருக்கிறார்கள். காரணம் என்ன? அதை அல்ல, அதிலும் மேன்மையான. யோசித்து பாருங்கள், இந்தியாவினுடைய தட்பவெப்பநிலை, இந்தியாவினுடைய நம்முடைய இருக்கிற ஏர் பொல்யூஷன், இருக்கிற விஷ பூச்சிகள். அன்பானவர்களே, இந்த தேசத்திலே வந்து நல்ல வசதி, நல்ல சீதோஷ்ணம், நல்ல இயற்கை, நல்ல வசதிகள் இருந்த அந்த மேற்கத்திய நாடுகளை விட்டுவிட்டு தேசத்திலே காடுகளிலும் மேடுகளிலும் வட இந்தியாவிலும் பட்டி தொட்டிகளிலும் இங்கே வந்து ஊழியம் செய்த அந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள். காரணம் என்னவென்றால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்றை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதை தெரிந்து கொண்டான். இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு. அன்பானவர்களே, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்று தெரிகிறது, ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒன்று தெரிவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கிற ஒன்றுக்காக பிரயாசப்படுகிறோம், ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒன்றுக்காக பிரயாசப்படுவதில்லை. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொன், பொருள், ஆஸ்தி, வீடு, இவைகளுக்காக, பக்கத்தில் இருக்கிற ஒன்றுக்காக நாம் வாழ்க்கையை பணைய வைக்கிறோம், இழந்து போகிறோம். சிம்சோன், அவன் தாயின் வயிற்றிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் நஸ்ரேயன். ஆனால் அந்த செத்த சிங்கத்துக்குள் இருந்த அந்த தேனை அவன் கண்டான். பக்கத்தில் இருக்கிற சிங்கம், செத்த சிங்கம் தெரிகிறது, ஆனால் பரம அழைப்பு அவனுக்கு தெரியவில்லை. தன் தாயின் வயிற்றிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தை, நீ பெலிஸ்தியனை, தேவ ஜனங்களை பெலிஸ்தியருடைய கரத்திலிருந்து நீ விடுதலையாக்குவாய். அன்பானவர்களே, தெளிவாள் தெரிந்தாள், ஆனால் அழைப்பு தெரியவில்லை. அங்கே செத்துப்போன சிங்கம் தெரிகிறது, அதற்குள் இருக்கிற தேன் தெரிகிறது, ஆனால் பரமழைப்பின் பந்தய பொருள், அழைத்த நோக்கம், அழைத்தவரை மறந்தான், அழைப்பை மறந்தான், அபிஷேகத்தை மறந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, பக்கத்தில் இருக்கிற ஒன்றை காண்பது நல்லது, ஆனால் வேதம் சொல்கிறது தூரத்திலே அவைகளை கண்டு. இன்றைக்கு பக்கம் தெரிகிறது, ஆனால் தூரம் தெரியவில்லை. பரலோகம் தூரம்தான், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தூரம்தான், ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒன்றை உன் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர். அன்பானவர்களே, நான் அதை அடைய முடியாது, ஆனால் அது என்னை அடைய முடியும். திரும்ப சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், நான் அதை கிட்டி சேர்வது, அதை அடைவது என்பது சற்று கடினம்தான், ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் அதை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது,
ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபம். இப்படி சொன்னால் புரியும். அன்பானவர்களே, வாக்குத்தத்தத்துக்கு தூரமாய் இருந்தான், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு சமீபமாயிற்று. இங்கே நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அபிஷேகம், ஆசீர்வாதங்கள், எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒருவேளை தூரத்தில் இருக்கலாம், ஆனால் தூரத்தில் உள்ளவைகளை பக்கத்தில் கொண்டு வருகிற கர்த்தர். என் வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியும், பல காரியங்கள் மிக தூரத்தில் இருந்தது, அது அண்ணாந்து பார்க்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத ஒன்றாய் இருந்தது. ஆனால் இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாயிற்று. அதில் பழகி அதற்குள்ளே வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆரம்ப நாட்களிலே அன்பான ஊழியர்களே, ஆகாயமானத்தை அண்ணாந்து பார்த்த நாட்கள் உண்டு. இதில் என்றைக்கு போவோம், இதில் எப்படி பறப்போம்? ஆனால் இன்றைக்கு ஒரே முறை 13 ஆகாயமானங்கள் மாறி மாறி எப்பொழுது அதை விட்டு வெளியே வருவோம் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சலிப்பு. நான் இதை பெருமைக்காகவோ பிரபலமத்துக்காக சொல்லவில்லை. ஒரு காலத்தில் அன்பானவர்களே அண்ணாந்து பார்த்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அதிலே பிரயாணம் பண்ணி சலித்து போன நாட்கள். காரணம் என்னவென்றால், அதற்குரிய ஆயத்தங்கள், அந்த இமிகிரேஷன், செக்இன், செக் அவுட், லேண்டிங், அந்த டேக் ஆஃப் எல்லாவற்றையும் பார்க்கும்போது சலித்து போய்விட்டது. நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எவையெல்லாம் தூரமா இருக்கிறதோ அவைகளை பக்கத்தில் கொண்டு வருகிற கர்த்தர். இன்றைக்கு மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஒன்றை பார்க்கிறார்கள். வாழ்வு, வசதி, பொய், பித்தலாட்டம். ஒரு பொய் சொன்னால் இவ்வளவு பணம் கிடைக்கும், ஒரு ஏமாற்றினால் இதெல்லாம் சாத்தியமாகும். அடுத்த பொருளை அபகரிப்பது, ஸ்தாபனத்தின் பொருட்களை அபகரிப்பது, சபையின் பொருட்களை அபகரிப்பது, சபையின் காணிக்கைகளை அபகரிப்பது. இல்லை அன்பார்களே, அடுத்தவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தம் கொண்டாடுவது இல்லை. இவையெல்லாம் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிது. இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் தூரத்திலே அதை கண்டார்கள், அது மட்டுமல்ல அணைத்துக் கொண்டார்கள். மூன்றாவது அறிக்கையிட்டார்கள். எதை அறிக்கையிட்டார்களாம்? அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று. இந்த நாளிலே என் செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை மேன்மையா நினைக்கிறாயோ அது மேன்மை அல்ல. எதை சிறப்பாய் நினைக்கிறாயோ அது சிறப்பல்ல. எது உயர்ந்து நினைக்கிறாயோ அது உயர்ந்ததல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற சிறப்பு, ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வு, ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மை, இந்த சிறப்பும் இந்த உயர்வும் இந்த வசதியும் மக்களால் வருகிறது, பணத்தால் வருகிறது. ஒருவனை கீழே தள்ளி மேலே வர முடியும். இது ஏமாற்றி கூட வரலாம். யாக்கோபின் வெற்றி அன்பானுடைய திறமையினால் வந்தது. யோசேப்பின் வெற்றி தேவனால் வந்தது. யாக்கோபு வெற்றி பெற்றான், ஆனால் அவன் வாழ்விலே துக்கம், அவன் வாழ்விலே துயரம், அவன் வாழ்க்கையிலே புலம்பல். ஆனால் யோசேப்பு அன்பானவர்களே தேவனால் வந்த உயர்வு. அவன் மகிழ்ந்தான், அடுத்தவர்களை மகிழ வைத்தான். அவனை வேதம் சொல்கிறது, அவனை கர்த்தர் இந்த பூமியிலே அதிபதியாய் ஆக்கினார், அவனை தலைவனாக்கினார், அவனை கர்த்தனாக்கினார். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அவனை கர்த்தனாகவும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே அவனே சொல்லுகிறான், என்னை எஜமானனாய், பார்வோனுக்கு தகப்பனாய், இந்த தேசத்துக்கு கர்த்தனாய், என்னை இந்த பூமிக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை! அடிமையாய் இருந்தவன், அடுத்தவில் ஆகாரத்திற்காக ஏங்கி இருந்தவனை, கையேந்திருந்தவனை களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தனாய், அதிபதியாய், எஜமானனாய், பார்வோனுக்கு தகப்பனாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். தூரத்தில் இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலம், உலக மனிதன் சொல்லுகிறான், ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது. ஒரு உலக மனிதனுக்கு அது தெரியுமானால், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மெய்யான தேவன் ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். இதை அறிந்தவனாய்த்தான் இந்த ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகள், 48 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு வாழ ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இதை அல்ல, இதிலும் மேன்மையான இதை மேன்மை என்று எண்ணினால் என்னை போல ஒரு முட்டாள், என்னை போல ஒரு பேதையானவன் பூமியில் யாரும் இருக்க முடியாது. இதை அல்ல, இதிலும் மேன்மையான ஒன்றை அவர்கள் விரும்பினார்கள். என்னுடைய முதல் குறிப்பு இந்த நாளிலே, உன் விருப்பம் என்ன? உன்னுடைய ஈடுபாடு என்ன? எதிலே லைத்திருக்கிறாய்? எதில் நேரம் செலவு பண்ணுகிறாய்? அன்பானவர்களே, எவன் ஒன்றை விரும்புகிறானோ அதில் மணிக்கணக்காய் நேரம் செலவு பண்ணுவான். திரும்ப சொல்லுகிறேன், கிரிக்கெட்டை விரும்புகிறவன் கிரிக்கெட்ல மணிக்கணக்காய் நேரம் செலவு பண்ணுவான். ஒரு பேஸ்புக்கை விரும்புகிறவன் அதில் மணிக்கணக்காய் நேரம் செலவு பண்ணுவான். மனித உறவுகளை விரும்புகிறவன் நேரம் மணிக்கணக்காய் செலவு பண்ணுவான். இன்றைய
அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகளை பாருங்களே, அன்பு என்ற பெயரிலே அவர்கள் செய்கிற அட்டகாசங்கள், மணிக்கணக்காய் நேரங்களை செலவு பண்ணுகிறார்கள். இதில் யார் பிழைக்கவில்லையோ, இந்த டெலிபோன் கம்பெனி ஏர்டெல்லும் அல்லாவிட்டால் இந்த ஏர்செல்லும் அல்லாவிட்டால் இந்த இருக்கிற இந்த ஜியோவும் அவர்கள் பிழைக்கிறார்கள். எப்படி? மணிக்கணக்காய் பேசுவது அவர்கள் விரும்புகிறார்கள். நேரம் போது தெரியவில்லை. அதற்காக உழைப்பு, அதற்காக நேரம், என்ன வேண்டுமானாலும் செய்கிறான். அவள் என்னவெல்லாம் செய்ய சொல்லுகிறாளோ அதையெல்லாம் இவன் செய்கிறான். காரணம் என்ன? விருப்பம். அன்பானவர்களே, அன்றைய பக்தர்கள் விரும்பினார்கள் எதை? அதையல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று. அந்த மேன்மை புரிந்திருந்தது. இன்றைக்கு அநேகருக்கு மேன்மை புரியவில்லை. இதை சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது ஊழியம் செய்கிற பல ஊழியர்கள் இன்றைக்கு ஸ்தாபனங்களை ஏமாற்றி, ஊழியனை ஏமாற்றி, பெயரை மாற்றி, பத்திரத்தை மாற்றி, எப்படியோ அதனுடைய எல்லா காரியங்களை மாற்றி, காரணம் அவருடைய விருப்பமெல்லாம் காண்கிற ஒன்றை விரும்புகிறார்கள். நித்தியத்தை விட்டு இழந்து போகிறார்கள். என் அன்பான கர்த்தர் பிள்ளையே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதிருங்கள். இது கொஞ்ச காலம். நான் வாழ்கிற இந்த உலகம் தற்காலிகமானது. வாழப்போகிற உலகம் நிரந்தரமானது. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரம தேசத்தை விரும்பினார்கள். அந்த பரம என்ற வார்த்தையின் பொருள் நிரந்தரமான தேசம். அங்கே 3 வார்த்தை வருகிறது. தேவன் பரமதேவன், இரண்டாவது தேசம் பரமதேசம், போக போற நகரம் பரம நகரம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் பரமதேவன், இரண்டாவது தேசம் பரமதேசம், மூன்றாவது வாழும் நகரம் பரம நகரம். நிரந்தரமானது, நீடித்துள்ளது, நிஜமானது, அது உண்மையானது, நிரூபிக்கப்படத்தக்கது. இந்த நாளிலே அந்த வசனம் சொல்லுகிறது, விரும்பினார்கள். அதற்கு தேவன் என்ன செய்தாராம்? 16ஆம் வசனம், விரும்பினார்கள், தேவன் அதை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். எத்தனை அருமையான வார்த்தை! விரும்பினார்கள். அன்பானவர்களே, ஜெபித்தார்கள் அல்ல, உள்ளத்திலே அந்த ஆசை, அந்த மேன்மை. விரும்பினார்கள். விரும்பின ஒன்றை தேவன் ஆயத்தம் பண்ணினார். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். தேவன் உள்ளத்து நினைவுகளை, நோக்கங்களை, உடைய ஆசையை அறிந்திருக்கிற கர்த்தர். மண்ணை விரும்பினால் மண்ணை தருவார், பொன்னை விரும்பினால் பொன்னை தருவார், ஜனங்களை விரும்பினால் ஜனங்களை தருவார், ஆத்துமாக்களை விரும்பினால் ஆத்துமாக்களை தருவார். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியரே, உன் விருப்பம் என்ன? உன் ஆசை என்ன? இந்த மண், இந்த பூமி, இந்த இடம், இந்த வாழ்க்கை இல்லை அன்பானவர்களே. இன்றைக்கு அதற்காகவே எத்தனையோ ஊழியர்கள், அன்பானவர்களே, அந்த ஊழியத்தினுடைய தலைவனை ஏமாற்றி, ஊழியக்காரனுடைய அந்த மனதை புண்படுத்தி எத்தனையோ ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நீண்ட நாள் அந்த ஊழியம் நிற்காது. காரணம் என்னவென்றால், அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து, இச்சித்து, பெயரை மாற்றி. ஒன்று சொல்ல வேண்டுமானால், என்னை போல ஒரு கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றி அவர் இந்த உலகத்திலே அவர் கோர்ட்ல ஜெயித்திருக்கிறார். எத்தனை பெரிய காரியம்! என்னை போல ஒரு கையெழுத்து. அந்த கையெழுத்து என்னோடது அல்ல, ஆனாலும் அந்த நாளிலே நான் இந்தியாவிலே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனக்கு இது ஆச்சரியம். அன்பான சிலர்களிலே உண்மைகள் தோற்று போகிறது. ஆனால் நிச்சயம் நீதி ஒரு நாள் ஜெயிக்கும் அன்பானுடைய. காரணம் என்னவென்றால், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அன்பானவருடைய நாளிலே அழிந்து போகிற இந்த பொருட்களுக்காக அல்ல, அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்றை விரும்பினார்கள். மூன்றாவது சொல்லுகிறேன், அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்தில் வாக்கு பண்ணினது மட்டுமல்ல, அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். They receive it. அன்பானவர்களே, எதை விரும்பினார்களோ, உள்ளம் விரும்பினதல்ல, மனது விரும்பினதல்ல, ஆத்துமா விரும்பினது. திரும்ப சொல்லுகிறேன், ஆத்தும விருப்பம் என்ன? நாட்களே உள்ளம் பலதை விரும்புகிறது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அவரை போல இவரை போல உடுத்த வேண்டும், அவரை போல வாழ வேண்டும். இல்லை அன்பானவர்களே, ஆத்துமா எதை விரும்புகிறது? அவருடைய ஆத்துமா எதை விரும்பினது? இந்த பூமி அல்ல, பரம தேசத்தை, விட்டு வந்த தேசத்தை அல்ல, இனி வாழப்போகிற தேசம். இன்றைக்கு அநேகருக்கு அந்த உணர்ச்சி, அந்த உணர்வே இல்லை. ஏதோ ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே வாழ்கிறோம். அன்பானவர்களே, பரலோகம் அந்த எண்ணம் அநேகருக்கு இல்லை. நித்தியம் அந்த உணர்வே இல்லை. மேலான வாழ்க்கை, இயேசுவோடு வாழப்போகிறோம், அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருந்தால் தவறான வாழ்க்கை, தவறான உறவு, தவறான எண்ணங்கள், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்வது இல்லை அன்பானவர்களே. காரணம் என்னவென்றால், அந்த அவனுடைய நோக்கம் பரமதேசம், எண்ணம் பரமதேசம், வாழ்க்கை பரமதேசம், அவருடைய சிந்தனை பரமதேசம். அதை விரும்பினார்கள். தேவன் ஆயத்தம் பண்ணினார். அதை அவர்கள்
பெற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நீ எதை விரும்புகிறாயோ அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். எதை ஆயத்தம் பண்ணுகிறாரோ அந்நிய கண்கள் அல்ல, நீயே அதை பெற்றுக்கொள்ளுவாய். நாளிலே அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று. அது எங்கிருக்கிறது? பக்கத்தில் அல்ல, தூரத்தில். ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒன்றை உன் பக்கத்திலே கொண்டு வருகிற கர்த்தர், he will bring it near to you. நீ அதை அடைய முடியாது, ஆனால் அது உன்னை தேடி வரும். வாழ்வு தேடி வரும், வசதி தேடி வரும், மேன்மை தேடி வரும், அந்தஸ்து தேடி வரும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எல்லாரும் யாரை பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு தன்னுடைய சக்திக்கு மிஞ்சி பட்டங்களை போட்டுக் கொள்கிறார்கள். அது தவறா சரியா என்பது நான் அந்த வாதம் அல்ல. அன்பானவர்களே, உங்களுக்கே தெரியும், நீங்கள் போட்டுக்கொள்ளுகிற பட்டங்கள் உங்கள் வயதிற்கு மிஞ்சி, உங்கள் தகுதிக்கு மிஞ்சி, உங்களுடைய அபிஷேகத்திற்கு மிஞ்சி நீங்கள் போட்டுக்கொள்ளுகிற அந்த டைட்டில் இல்லை. அன்பானவர்களே, அதிகப்படியான அறிமுகம் மிகுந்த ஆபத்து. Familiarity will destroy God's authority. இன்றைக்கு தேவை அறிமுகம் அல்ல, ஆண்டவரின் அபிஷேகம். அபிஷேகம் வரும்போது அறிமுகம் வந்துவிடும். இன்று அநேகருக்கு அறிமுகம் இருக்கிறது, அபிஷேகம் இல்லை. வார்த்தையிலே ஜீவன் இல்லை, ஜபத்திலே வல்லமை இல்லை. ஒரு அன்பானவர்களே, அதாவது ஒரு அசுத்தாவை துரத்த முடியவில்லை. காரணம் என்ன? அறிமுகம் ஏராளம், ஆனால் வல்லமை இல்லை. வல்லமை வரும்போது அறிமுகம் தானே வந்துவிடும். அறிமுகத்திற்கு பணம் தேவை, வால் போஸ்டர் தேவை, விளம்பரங்கள் தேவை, கட் அவுட் தேவை, பிளக்ஸ் போர்டு தேவை. அபிஷேகத்திற்கு ஒன்றுமே தேவையில்லை. நாளிலே என்னை தொட்ட சத்தியம் என்னவென்றால், விரும்பினார்கள், வாக்கு பண்ணினார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, பரலோகத்திலே அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பாருங்கள், பரலோகத்தில் உங்களுக்காக. அப்படியானால் திரும்ப அந்த உங்களுக்காக இந்த இடத்துல டேஷ் டேஷ் போட்டு படியுங்கள். பரலோகத்திலே உங்களுக்காக வாழ்வு, மேன்மை, அந்தஸ்து, உயர்வு எல்லாம் அன்பானவர்களே, it has been bestowed. அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி லாக்கர்ல உங்கள் பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி லாக்கர்ல உங்கள் நகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல பரலோகத்தில் உங்களுக்காக தமிழ் வேதத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை, வைத்திருக்கிற ஆசீர்வாதம், வைத்திருக்கிற மேன்மை பரலோகத்திலே உங்களுக்காக. அன்பானவர்களே, இந்த நாளிலே திருமறை மிக அழகாய் சொல்லுகிறது, அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்ணை மூடினாலும், நீங்கள் கண்களை திறப்பதற்கு முன்பதாகவே, நான் கண்ணை மூடின அடுத்த நிமிஷம், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அவை என்னுடைய கிரியைகள், என்னுடைய உண்மை, என் நீதி, என் உத்தமம், என் தியாகம், என் ஜெபம், என் அர்ப்பணம், இவையெல்லாம் எனக்கு முந்தியே பரலோகத்துக்கு போய்விடுகிறது. அந்த வார்த்தை படியுங்கள், பரலோகத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நினைக்க வேண்டாம் பூமியிலே அது மண்ணோடு மண்ணாய் புதைந்து விட்டது. இல்லை அன்பானவர்களே, உங்களுடைய உழைப்பு, உங்கள் தியாகம் உலகத்தில் யார் பாராட்டுகிறார்களோ, பரலோகம் உங்களை பாராட்டுகிறது. உங்களுக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அசைக்கும் அழிவில்லாத, மாசு இல்லாத, கெட்டு போகாத, வாடி போகாத ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாளைய செய்தி என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, என் அன்பு ஊழியரே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கட்டடங்களை அல்ல, பொருட்களை அல்ல, இந்த அழிந்து போகிற இந்த நிலத்தை அல்ல, அதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று, மேன்மையான ஒன்றை விரும்புங்கள். கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டது நித்தியத்தில் இருக்கும். என் வீடும், என் நிலமும், என்னுடைய காரும், என் பங்களாவும் நித்தியத்திலே வராது. இது தற்காலிகமானது. ஆனால் என்னுடைய அர்ப்பணம், என் தியாகம், என் ஜபம், என் உத்தமம், என் நேர்மை என்னோடு கூட இருக்கும். நான் கண்ணை மூடின உடனே அது எனக்கு முந்தியே. அன்பானவர்களே, சில நாடுகளில் நீங்கள் போகும்போது, நீங்கள் ஆகாயமானங்களிலே அது இறங்கி வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய பேக்கேஜ் அங்கே முன்னால் இருக்கும். அதை போல கர்த்தர் நீங்கள் பரலோகத்திலே போய் சேர்வதற்கு முன்பதாகவே உங்களுடைய கிரியைகள் அங்கே போய் சேர்ந்திருக்கிறது. இதைத்தான் கொலேசியர் 1:4 சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆங்கிலத்திலே அவர்கள் கிரியைகள் அவர்களுக்கு முந்திக் கொள்ளும். இந்த நாளிலே என் செய்தி என்னவென்றால், இதை அல்ல, புகழை அல்ல, பொருட்களை அல்ல, மேன்மை அல்ல, ஆடம்பரத்தை அல்ல, மனித புகழ்ச்சி அல்ல. அன்பானவர்களே, இதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்றை விரும்புங்கள்.
விரும்பும் போது தேவன் வாக்கு அதை ஆயத்தம் பண்ணுவார். ஆயத்தம் பண்ணின போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோசித்து பாருங்கள், நான் ஆயத்தம் பண்ணுவதல்ல, நான் அதில் மனதளவிலே ஆத்துமாவிலே விரும்பும் போது அதை விரும்புகிறேன். உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய வாழ்க்கை, உம்முடைய அனந்த ஞானத்தை விரும்புகிறேன். இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். என்னுடைய குறுகிய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு என்று விரும்புகிறீர்களோ அதை ஆயத்தம் பண்ணி தருவார். ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டது உங்களுக்காக நித்தியத்திலே வைக்கப்பட்டிருக்கும், நிரந்தரமானது, அழிவில்லாதது. அங்கே பூச்சியும் அங்கே துருவும் அங்கே திருடனும் அதை எடுக்க முடியாது. ஆனால் அழிவில்லாத வாடாத மாசற்ற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். கேள்வி என்னவென்றால், எதை விரும்புகிறீர்கள்? எதை வாஞ்சிக்கிறீர்கள்? எதை உள்மனம் விரும்புகிறது? அழிந்து போகிற பொருட்களையா? அழிந்து போகிற இந்த இடத்தையா? அழிந்து போகிற அடுத்தவருடைய சொத்தையா? இல்லை அன்பார்களே, அழியாத நித்திய வாழ்வு, மாசற்ற வாடாத அது நித்திய மேன்மையை விரும்புங்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அழியாத ஒன்றைக்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறுவீர்கள். இதை யார் விரும்பினார்கள்? ஆபிரகாம், செல்வ சீமான், ஈசாக்கு, யாக்கோபு, அங்கே மோசே, அங்கே வாழ்ந்த அத்தனை மிகப்பெரிய பரிசுத்தவான்களும் அதை விரும்பினார்கள். இந்த பூமியிலே செல்வமாய் வாழ்ந்த ஆபிரகாம் அதை அல்ல, அதிலும் மேன்மையாய். அரண்மனையில வாழ்ந்த மோசே இதை அல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று. பெரியவனாயிருந்த ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தானே, அதை அல்ல, அதிலும் மேலான. கர்த்தனாய் அதிபதியாய் எஜமானாய் வாழ்ந்தான யோசேப்பு, இதை அல்ல, அதிலும் மேன்மையாய். இப்படியெல்லாம் மேன்மை வாழ்ந்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு சரித்திரத்திலே நம்மோடு பேசுகிறார்கள். அவர்கள் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். ஏன் எழுதப்பட்டது? நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? விரும்புவோமா? உள்ளத்தின் விருப்பம் என்ன? உள்ளத்தின் ஆசை என்ன? உங்கள் விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறும். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். மேன்மை விரும்புங்கள், மகிமை விரும்புங்கள், மாட்சிமை விரும்புங்கள். நீங்கள் மேன்மையாவீர்கள், நீங்கள் மாட்சிமை அடைவீர்கள், நீங்களே பேசப்படுவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம். அழிந்து போகிற உலகம், அழியாத ஒரு தெய்வம். பொன்பொருளும் அழிந்திடுமே, மண்ணு மாயையும் மறைந்திடுமே, எல்லாமே மறைந்து போகிற உலகம் ஐயா. நிலையில்லாத உலகத்தில் நிலையான ஒரு தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, வாழப்போகிற வாழ்க்கை நிரந்தரமானது. பொய்யான உலகம் இது, பொய்யான மனிதர்கள் வாழ்கிற உலகம். இதில் மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய எங்களை தெரிந்து கொண்டீரே. இதை அல்ல, இதிலும் மேன்மையான இதெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் மேன்மையாய் தோன்றுகிறதோ அவைகளை அல்ல ஆண்டவரே. அவருடைய நான் சொல்வது போல மேன்மையான எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். இதெல்லாம் எங்களுக்கு மேன்மை அல்ல ஆண்டவரே. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, இது மேன்மை அல்ல. இதிலும் மேன்மையான ஒன்றை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். சம்திங் சூப்பர் சீட், மேலான, மகிமையான, மாட்சிமைக்குரிய நிரந்தரமான ஒன்றை வைத்திருக்கிறேன். அதில் தங்கி தாபரித்து அதில் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். கொலைசு 1:4 சொல்லப்பட்டிருந்ததே, பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ் லார்ட், அது மாய அல்ல, அது எங்கள் நம்பிக்கை. அது உறுதியானது, ஸ்திரமானது, நிஜமானது, நிகழ்காலத்துக்கு சொந்தமானது. அதை பெற்று அனுபவிக்க இரக்கம் பாராட்டும். இடையில வருகிற மாயை, கவர்ச்சி, ஆண்டவரே, மனக்லேசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலையாக்கி நிரந்தரமான ஒன்றுக்கு, நீடித்த ஒன்றுக்கு, நிஜமான ஒன்றுக்கு, நிலையான ஒன்றுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும். அந்த எங்களுடைய கண்கள் இன்றைக்குமே அந்த மேன்மையான ஒன்றை பார்க்க இரக்கம் பாராட்டும். பக்கத்தில் இருக்கிற ஒன்றை அல்ல, தூரத்தில் இருக்கிற ஒன்றை பார்க்க இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, பசுமையாய் தோன்றுகிற இந்த உலகம், ஆனால் எல்லாமே காணல் நீர் என்பதை அறிந்து கொள்ள இரக்கம் பாராட்டும். தூரத்திலே அவைகளை ஆன்மீக கண்களிலே பார்த்து பெற்றுக்கொள்ள சகாயம் பண்ணும். எங்களோடு தொடர்ந்து பேசும். இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ரீங்காரம் விடட்டும், இடைபடும், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் விரும்புங்கள், ஆயத்தம் பண்ணுவார். ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டதை நித்தியத்தில் நீங்கள் காண்பீர்கள். அது நித்திய வரைக்கும் கூட வரும். ஆமேன். எங்கள் விலாசம்
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985.